வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஏஐன்னு சொல்லக்கூடிய ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியால ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் மேனேஜர்ஸ் அண்ட் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்கான வேரியஸ் டிசிப்ளின் வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதோட ஃபுல் டீட்டெயில் தான் பார்க்க போறோம். ஸோ யார் யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம், ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எந்த மாதிரி இருக்க போகுது, ஸோ ஃபுல் டீட்டெயில் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்கு போக முன்னாடி இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். உங்க வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இதான் வந்து நோட்டிஃபிகேஷன். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் 5/2020. ஸோ மேனேஜர்ஸ் அண்ட் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ், சரியா? ஸோ ரெண்டு விதமான கேட்டகரியில் வந்து எடுக்கிறாங்க. ஸோ இதை வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க, சரியா? ஸோ நேம் ஆஃப் த போஸ்ட், ஃபர்ஸ்ட் போஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், மேனேஜர் இன் த ஃபயர் சர்வீசஸ். ஸோ அதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் பிஇ பிடெக்ல வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அப்படி இல்லைன்னா ஃபயர் இன்ஜினியரிங் இல்லை ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். ப்ளஸ் 5 years ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த எக்ஸிக்யூட்டிவ் கேடர் இந்த ஃபீல்ட் ஆஃப் ஃபயர் சர்வீஸில் இருக்கணும், சரியா? ஸோ டோட்டல் வேகன்சி 11 வேகன்சி இருக்கு. ஸோ அதே மாதிரி மேனேஜர் இந்த டெக்னிக்கல், ஸோ இது வந்து பிஇ பிடெக் மெக்கானிக்கல் இல்லை ஆட்டோமொபைல் முடிச்சிருக்கணும். அதே மாதிரி 5 years ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பர்ச்சேஸ், அதாவது ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரொசீஜர் ஃபார் குட் அண்ட் சர்வீசஸ் எக்யூப்மெண்ட் வெஹிக்கிள்ஸ் வந்து 5 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். ஸோ இதுக்கு வந்து 2 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த இதாக வந்து இப்போ நிறையா வந்து உள்ளது, ஏன்னா வந்து எக்ஸ்பீரியன்ஸே தேவையில்லாத போஸ்ட் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸ் வந்து நீங்கள் வந்து இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல், ஸோ இதுக்கு வந்து எலிஜிபிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி ஆஃப் 3 years பிஎஸ்சி வித் த பிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ். ஸோ நீங்கள் வந்து பிஎஸ்சி பிசிக்ஸ் அண்ட் மேக்ஸில் படிச்சிருந்தா வந்து அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பேச்சுலர்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங், ஸோ பிஇ பிடெக் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். பிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் should be a subject in any one of the semester curriculum. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு செமஸ்டர் வந்து பிசிக்ஸ் இல்லை மேத்தமெட்டிக்ஸ் வந்து படிச்சிருந்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணலாம். இன்ஜினியரிங் வந்து எந்த பிரான்ச்னு கிடையாது. ஸோ ஆல் த டிசிப்ளின், எந்த டிசிப்ளினாக இருந்தாலும் சரி, என்ன பிரான்ச்சாக இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் தேவை கிடையாது. ஸோ டோட்டல் வேகன்சி பார்த்துங்க 264 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்டர் சர்வேஷன் பிசி, அதே மாதிரி ஓபிசி இடபிள்யூஎஸ் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் எஸ்சி எஸ்டிக்கு வந்து தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க. ஸோ அடுத்தது அதே தான் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஏர்போர்ட் ஆப்ரேஷன், அதே மாதிரி இங்கே ஒரு 83 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் கிராஜுவேட் இன் சயின்ஸ் அண்ட் எம்பிஏ, ஸோ எம்பிஏ வந்து 2 years முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா இன்ஜினியரிங் படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். பேச்சுலர்ஸ் டிகிரி இந்த இன்ஜினியரிங் அதுவும் அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் டெக்னிக்கல் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ், இது வந்து ஸ்பெஷலாக வந்து ஒன்லி ஃபார் த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து ஃப்ரெஷர் அப்ளை பண்ணலாம். 8 வேகன்சி இருக்கு, சரியா? ஸோ ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட் எதுக்குமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவை கிடையாது. மேனேஜர் போஸ்ட் மட்டும் வந்து 5 years வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க, சரியா? ஸோ இந்த மாதிரி ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் வந்து வேகன்சி பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், சரியா? ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் வந்து பிரைவேட் செக்டரில் வந்து இப்போ அப்ளை பண்ணுறவங்க வந்து மேனேஜர் போஸ்ட் அப்ளை பண்ணுறதா இருந்தீங்கன்னா ஸோ மினிமம் சிடிசி வந்து எவ்வளோ இருக்குன்னா 11 lakhs per annum, அந்த கட் ஆஃப் டேட் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அந்த டேட்டுக்காக வந்து நீங்கள் வந்து 11 lakhs per annum வந்து உங்கள் சிடிசி வந்து இருந்தால் தான் வந்து நீங்கள் வந்து மேனேஜர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் வந்து ஆஷ் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த 5 years எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நீங்கள் மேனேஜர் போஸ்ட் அப்ளை பண்ணுறதா இருந்தீங்கன்னா இந்த கண்டிஷனை வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும், சரி? ஸோ இங்கே டிகிரி, டிப்ளமோ, சர்டிஃபிகேட், மெம்பர்ஷிப் எல்லாமே வந்து ரெகனைஸ் யூனிவர்சிட்டி வந்து முடிச்சிருக்கணும். ஸோ அதே மாதிரி மினிமம் 60% ஆஃப் மார்க்ஸ் ஆர் ஈக்குவலன்ட் ஆர் பேச்சுலர்ஸ் டிகிரி கண்டிப்பாக வந்து கேட்டிருக்காங்க, சரியா? ஸோ கண்டிப்பாக வந்து 60% வந்து உங்கள் பிஇயில் வந்து எடுத்துருக்கணும். அதே மாதிரி பிஜி வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க, இப்போ எம்பிஏ வந்து சில இதெல்லாம் கேட்டிருந்தாங்கன்னா ஸோ அதுல இருந்து 60% இருக்கான்னு பார்த்துக்கணும், சரியா? ஸோ பிஇ பிடெக் பிஎஸ்சி இன்ஜினியரிங் ஆர் அலௌட் அப்ளை எகேன்ஸ்ட் த ஃபார் வந்து பேச்சுலர்ஸ் ஆஃப் டிகிரி இன்ஜினியரிங், சரியா? ஸோ இதுக்கு வந்து ஈக்குவலாக தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட் வந்து பாட்டுங்க. ஸோ இதுக்கு வந்து தான் வந்து கட் ஆஃப் டேட் அவங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ நவம்பர் 30. ஸோ இதான் வந்து இந்த டேட்டுக்காக நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 32 ஃபார் த மேனேஜர் போஸ்ட். ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் வந்து மேக்ஸிமம் ஏஜ் வந்து 27 years. ஸோ இதான் நவம்பர் 30க்காக. இது வந்து ஒன்லி ஃபார் த ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஃபார் த ஜென்ரல் போஸ்ட்டுக்கு தான், சரியா? ஸோ நீங்கள் வந்து அதர்வைஸ் நீங்கள் இப்போ 10 years பர்சன் வித் டிசபிலிட்டி, 5 years ரிலாக்ஸேஷன் இருக்கு எஸ்சிஎஸ்சினா, 3 years ஓபிசி நான் கிரீமில் இருக்கு. இது எல்லாமே ஜென்ரல் அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் நாஸ் படி வந்து லேஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, சரியா? ஸோ அதே மாதிரி வந்து அப்பர் ஏஜ் லிமிட் வந்து 5 years ரிலாக்ஸபிள் ஃபார் ஜம்மு காஷ்மீர் உள்ளவங்க கொடுத்துருக்கு. ஸோ அதே மாதிரி 10 years வந்து இப்போ அங்கே வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, கேண்டிடேட்டாக இருக்கிறவங்களுக்கு, சரி? ஸோ நீங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து என்ட்ரு பண்ணும்போது உங்கள் மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ அதே டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணணும். ஸோ அதை வந்து என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் வந்து இம்பார்ட்டன்ட் டேட்டு. ஸோ ஓப்பனிங் டேட் வந்து இப்போ எப்போ ஓப்பன் ஆயிருக்குன்னா, ஓப்பன் ஆகலை, சரியா? ஸோ December 15. ஸோ December 15 தான் வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும். ஸோ லாஸ்ட் டேட் வந்து January 14 இது வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ எக்ஸாம் வந்து என்னைக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுங்கிறது வந்து இன்னும் சொல்லலை. ஸோ வில் பி அனௌன்ஸ்ட் ஆன் த ஏஐ வெப்சைட். ஸோ அதில் வந்து அனௌன்ஸ் பண்ணுங்கிறது கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் சேலரியே பார்த்தீங்கன்னாலே தெரியும்.
ஸோ மேனேஜர் கேட்டருக்கு வந்து 60,000ல இருந்து 1,80,000 வரைக்கும் இருக்கு. ஸோ ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் வந்து 40ல இருந்து 1,40,000 வரைக்கும் இருக்கு. ஸோ அப்ராக்சிமேட்டா அந்த கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ சிடிசி பார்த்தீங்கன்னாலே தெரியும், மேனேஜர் போஸ்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 18 lakhs per annum சரியா. ஸோ அப்ராக்சிமேட்டா வந்து கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஃப்ரெஷராக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஒரு சிடிசி பார்த்தீங்கன்னா 1 lakhs சரியா. ஸோ வந்து 1,00,000 ஒரு மாதத்துக்கு வந்து ஸோ டோட்டல் சிடிசியே இருக்கும். இது வந்து பேசிக் பே தான். ஏன்னா இதுக்கு அடுத்த வர வந்து இந்த 35% பேசிக் வந்து உங்கள் டிஏ கிடைக்கும். ஸோ அதே மாதிரி பெருக்ஸ் ஹெச்ஆர் அலவன்ஸ் எல்லாமே கால்குலேட் பண்ணிங்கன்னா வந்து 12 lakhs வந்து பெர் ஆனம் வந்து உங்களுக்கு டோட்டல் சிடிசியாக கிடைக்கும் சரியா. ஸோ ஃபைனல் இயர் வந்து சப்போஸ் நீங்கள் வந்து இப்போ வந்து எழுதுறீங்க, இன்னும் வந்து ரிசல்ட் வரலைனாலும் நீ வந்து அப்ளை பண்ணலாங்கிறது தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ கேன் அப்ளை. கேண்டிடேட்ஸ் ஹூஸ் ரிசல்ட் ஃபார் ஃபைனல் இயர் எக்ஸாமினேஷன் இஸ் awaited ஆர் allowed to appear in the online examination subject to the condition that they will produce the final result at the time of document verification. அப்போ கூப்பிடும்போது நீங்கள் வந்து ஃபைனல் ரிசல்ட் வந்து காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ ஏஜ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா ஸோ நவம்பர் 30 ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு கட் ஆஃப் டேட்டு. ஸோ இந்த ஏஜுக்காக வந்து உங்கள் எல்லாத்தையும் வந்து செக் பண்ணிக்கோங்க சரியா. ஸோ இது தவிர வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னா பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸில் தான் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் டைப் பண்ணும்போதே வந்து சிஜிபிஎல் இருந்துச்சுன்னா அது வந்து பெர்சன்டேஜ் வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு தான் என்டர் பண்ணுவோம் சரியா. ஸோ உங்கள் யூனிவர்சிட்டியில் வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ சிஜிபிஎல் வந்து பெர்சன்டேஜாக வந்து கன்வெர்ட் பண்ணுறது எப்படின்னு இருக்கும். ஸோ ஜென்ரலாக வந்து இன்டர் 10 போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க எந்த மாதிரி என்ட்ரி பண்ணுறது. ஸோ அதே மாதிரி பெர்சன்டேஜ் வந்து என்ட்ரி பண்ணது இந்த பாயிண்ட் வந்து 2 டெசிமல் வந்து அதுக்கப்புறம் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வில் நாட் பி அக்செப்டபிள் அண்டர் எனி circumstances for consider for the appointment 59.99 இருந்தாலும் வந்து ரிஜெக்டட் தான். ஏன்னா 60% கீழே வந்துடுது. ஸோ அதனால தான் பெர்சன்டேஜ் உங்களுக்கு எப்படி என்ட்ரு பண்ண சொல்லுவாங்கன்னா 2 டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டெசிமல் வர மாதிரி பெர்சன்டேஜ் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் சரியா. ஸோ இப்போ வந்து நம்ம 2-3 போஸ்ட் வந்து அப்ளை பண்ணுறீங்க. ஏன்னா இப்போ அதில் வந்து இப்போ இன்ஜினியரிங் வந்து படிச்சது வந்து ஒரு 3க்குமே அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுன்னா 3மே அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ மோர் தென் 1 போஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தீங்கன்னா தனித்தனியாக வந்து அப்ளை பண்ணணும். ஸோ தனித்தனியாக பேமெண்ட்டும் பண்ணணும். அதை வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. சப்ஜெக்ட் டு த கண்டிஷன் தே வில் ஃபார் அதர் எலிஜிபிள் கிரைட்டீரியா required ஃபார் த போஸ்ட் அண்ட் டெபாசிட் த ஃபீஸ் செப்பரேட்லி ஃபார் ஈச் போஸ்ட். ஸோ தனித்தனியாக தான் நீங்கள் பே பண்ணி தனித்தனியாக அப்ளை பண்ணிக்கணும் மோர் தென் 1 போஸ்ட் அப்ளை பண்ணுறதா இருந்தால். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்துக்கோங்க ரைட். ஸோ ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இருக்கும் சரியா. ஸோ அட்மிட் கார்டு வந்து உங்களுக்கு வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது எனக்கு இமெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த இமெயில் ஐடிக்கு வந்து உங்க வந்து அனுப்புறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தான் கொடுத்துருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து தேர் இஸ் நோ எனி நெகட்டிவ் மார்க் வந்து எதுவுமே கிடையாது. ஸோ வந்து தாராளமாக வந்து நீங்கள் எல்லா கொஸ்டின் அப்ளை பண்ணலாம், அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் சரியா. ஸோ எதுவுமே நெகட்டிவ் மார்க் எதுவுமே கிடையாது. ஸோ அதே மாதிரி இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, கேண்டிடேட்ஸ் வில் பி ஷார்ட் லிஸ்டட் ஆன் த பேசிஸ் ஆஃப் தேர் பெர்ஃபார்மன்ஸ் இன் த ஆன்லைன் எக்ஸாமினேஷன். ஸோ இதில் வந்து நீங்கள் எது இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் தே வில் கால் ஃபார் யுவர் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், இன்டர்வியூ, பிசிக்கல் மெஷர்மெண்ட், எண்டூரன்ஸ் டெஸ்ட், டிரைவிங் டெஸ்ட் இது எல்லாமே அதுக்கு அடுத்து இருக்கும் சரியா. ஸோ கால் லெட்டர் வந்து இதுல வந்து என்ன வைப்பாங்கன்னா போஸ்ட் எதுவுமே அனுப்ப மாட்டாங்க, ஒன்லி இந்த இமெயில் ஐடியில தான் வரும். ஸோ வந்து அதில் வந்து ரெகுலராக செக் பண்ணிப்போம் சரியா. ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறதா இருந்தால் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து வாங்கி வந்து அப்ளை பண்ணணுங்கிற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் வந்து நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கீங்க, ஸ்டேட் கவர்மெண்ட், அட்டானமஸ் பாடி, பப்ளிக் சர்வீஸ், பப்ளிக் செக்டர்ல இருக்கீங்கன்னா என்ஓசி வந்து கண்டிப்பாக வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை கொடுக்கணும். ஸோ அலாங் வந்து 1 செட் ஆஃப் செல்ஃப் அட்டஸ்டட் போட்டோ காப்பி அதான் கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ மேனேஜர் போஸ்ட் ஃபயர் சர்வீஸுக்கு அப்ளை பண்ணுறவங்க வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் சரியா. ஸோ ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஃபர்ஸ்ட் இருக்கும் அவங்களுக்கு, அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் வந்து இந்த பிசிக்கல் டெஸ்ட் இதெல்லாமே இருக்கும், ரன்னிங் கேஷுவாலிட்டி, ஏன்னா வந்து ஃபயர் சர்வீசஸ்னால இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து ஸோ லைட் மோட்டார் வெஹிக்கிள் வந்து லைசன்ஸ் வந்து வச்சிருக்கணும் அட் த டைம் ஆஃப் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் சரியா. ஸோ அதில் குவாலிஃபை பண்ணுறவங்க மட்டும்தான் அதுக்கடுத்த டெஸ்ட்டுக்கே போக முடியுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் இப்போ ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வில் பி ஃபாலோட் வித் த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் வாய்ஸ் டெஸ்ட், அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன். ஸோ இதெல்லாம் தாண்டதுக்கு அப்புறம் தான் மினிமம் ப்ரொஃபிஷியன்சி உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து ரீட் அண்ட் ரைட்ல வந்து எவ்வளோ ப்ரொஃபிஷியன்சி இருக்கு. ஸோ 10th 12th ஸ்டாண்டர்ட் லெவலில் வந்து இருக்காங்கிறத பார்ப்பாங்க சரியா. ஸோ இந்த கேண்டிடேட்ஸ் எவ்வளோ பாஸ் இங்கிலீஷ் as ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட், கண்டிப்பாக வந்து இங்கிலீஷ் வந்து படிச்சிருப்போம், எல்லாமே இருக்கணும் கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ இதுக்கு வந்து அதே தான் இந்த பிசிக்கல் எண்டூரன்ஸ் டெஸ்ட், டிரைவிங் டெஸ்ட் வந்து அதுக்கடுத்து இருக்கும் சரியா. ஸோ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஜாயின் சப்போஸ் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா பாண்ட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ ஃபார் 3 years, ஸோ ட்ரேடிங் முடிச்சதுக்கப்புறம் 3 years பாண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேனேஜர் போஸ்ட்டுக்கு வந்து 5 lakhs rupees, சாரி 7 lakhs rupees பாண்டும், ஜூனியர் அந்த எக்ஸிக்யூட்டிவ் வந்து 5 lakhs rupees பாண்ட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் த ட்ரைனிங் கம்ப்ளீஷனுக்கு அப்புறம் சரியா. ஸோ இதை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஆன்லைனில் தான் இப்போ கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ ai.aero அதில் வந்து கேரியர்ஸில் போய் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இமெயில் ஐடி, மொபைல் நம்பரை கரெக்டாக மென்ஷன் பண்ணிடுங்க. ஏன்னா அடுத்து வந்து ஃபர்தர் கம்யூனிகேஷன் எல்லாமே இதில் தான் இருக்கும்
சரியா? ஸோ எதுவுமே மிஸ்டேக் பண்ணாமல் டைப் பண்ணிடுங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீயை பார்த்தோம்னா 1000 ரூபா இருக்கும். சரியா? ஸோ 1000 ருபீஸ் ஃபார் த ஜென்ரல் கேட்டகரி. நீங்கள் ஓபிசியாக இருந்தாலும் அதே தான். சரியா? ஸோ ஒன்லி த எஸ்சி எஸ்டி ஃபீமேல் அவங்களுக்கு மட்டும் 170. சரியா? ஸோ எஸ்சி எஸ்டி ஃபீமேல் மட்டும் 170. ஸோ அதர்ஸ் எல்லாமே வந்து 1000 ரூபா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ அவ்வளோதான். ஸோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணும்போதே பார்த்துங்க சிக்னேச்சர் இமேஜ் அது மாதிரி ஃபோட்டோகிராஃபி எல்லாம் எந்த அளவு சைஸ் கொடுத்துருக்காங்க டீட்டெயிலாக பார்த்துங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வந்து அப்ளை பண்ணணும். இதெல்லாமே ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு வந்து சிலபஸ் எதுவுமே கொடுக்கல. ஸோ அது மாதிரி எவ்வளோ நேரம் நடக்குங்கிறது எதுவுமே மென்ஷன் பண்ணலை. ஸோ இந்த வெப்சைட்டில் போய் வந்து ரெகுலராக போய் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கணும். சரியா? செக் பண்ணிக்கிட சொல்லியிருக்காங்க. ரைட். ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ ஃப்ரெஷராக இருந்தீங்கனாலும் வந்து ஸோ ஈஸியாக வந்து ஒரு இட் இஸ் a வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. யூ கேன் யூட்டிலைஸ் த சேம். சரியா? ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல் கட்டுறதுமே கற்போம் கற்பிப்போம். இதை வர வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.